ஆமாம், ஆடியன்ஸ் கூட படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நமக்கு ஷூட்டிங் டைமில் தெரியாது, டப் அதுக்கப்புறம் நம்ம சில ரஷ் எல்லாம் பார்க்கும்போதும் தெரியாது, என்ன ஒரு உண்மையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் இவ்வளோ ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது அவங்க ரியாக்ஷன் பார்க்கும்போது தான் நம்ம பண்ணது வந்து நல்லா இருக்கு, கன்வின்சிங்காக இருக்குது, அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே தான் வருது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய சீன்ஸில் கிளாப் எல்லாம் போட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அந்த டயலாக்ஸ் வந்து எவ்வளோ ஹார்ட் டச்சிங்காக இருந்ததுன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. காமெடியாக இருக்கட்டும், இமோஷன் சீனாக இருக்கட்டும், ஹீரோயிசம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கிளாப் தட்டுனாங்க ஆடியன்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன் டே மட்டும்தான் இருக்குது. ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன எப்படி பார்க்குறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், இல்லை எல்லாமே அவங்க தான், டைரக்டர் சார் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி தான் பார்க்கணும், இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி இடுப்பில் கை வைக்கணும், இப்படி நடக்கணும், எல்லாமே அவர் தான் அந்த யசோதா கேரக்டர் மோல்டு பண்ணது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் அவங்க சொல்லி கொடுத்தது நான் கேட்டுட்டு ட்ரை பண்ணேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு பண்ணதுனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த கேரக்டர் எனக்கு இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டருக்கும் ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருந்தது டைரக்டர் சாருக்கு. ஸோ அதனால தான் எல்லா கேரக்டருமே ஆடியன்ஸுக்கு பிடிச்சது. ஏன்னா அந்த வேர்சிட்டைலாக அப்ரோச் அவங்க எல்லா கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு ஆக்சுவலி இந்த மூவி நான் கமிட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் அதுதான். இந்த டிராக்டர் ஓட்டிட்டு வரதா என்னோட இன்ட்ரொடக்ஷன் சீன்னு சொன்னது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அந்த டிராக்டர் ஓட்டிட்டு ஒரு ஹீரோ மாதிரி வரலாம், அதுதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருந்தது. ஸோ அது நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் டிராக்டர் ஓட்ட ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் லொக்கேஷன் வந்துட்டேன். தேங்க்யூ. ஃப்ரம் த பிகினிங் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு என்ன பிடிக்குதுன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு கிரிக்கெட் பார்ட் ஆஃப் இட் இருக்குது, பெரியவங்களுக்கு வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, ரெண்டுமே பர்ஃபெக்ட் மிக்சராக இருக்கிறதுனால எல்லா ஆடியன்ஸும் லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஓடும் படம் உண்மையாகவே. சூப்பராக இருக்குது சார். அப்புறம் இது நல்லா ஃபுல்லாக கிரிக்கெட்டை பற்றி நல்லா பேஸ் பண்ணி ரைட் ஃப்ரம் பிகினிங் டு லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் தி மூவி கிரிக்கெட்டை நல்லா பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் அதர் சென்டிமெண்ட்ஸு, லவ் அண்ட் இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூப்பர், அவர் தான் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அட்டக்க தினேஷ். ஹீரோயின் சூப்பர், ஹீரோயின் மதர் இஸ் சூப்பர். ஆமாம், அதை பற்றி ரொம்ப லைட்டாக டச் பண்ணிருக்காரு, நல்லாயிருக்கு. அது இட் இஸ் டு அப்ரிஷியேட்டட், அது இட்ஸ் எ மஸ்ட். நல்லா சூப்பராக ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்ல படம். சின்னது பெரியவங்க வரைக்கும் நல்லா ரசித்து பார்க்கலாம், நல்லா எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா இருந்தது. ஹரிஷ் கல்யாண், தினேஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அம்மா அவங்களும் தினேஷோட இவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்க பாட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா ரசிக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரும் சாங்ஸ் ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ். யார் சாங் நல்லா இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. ரப்பர் பந்த் படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டிங் எடுத்துட்டிங்கன்னா, அந்த காஸ்டிங்கில் சின்னதுலேருந்து பேச வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேரக்டர் பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை எடுத்து கரெக்டாக கிளைமேக்ஸில் முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு லைனு அப்படின்லாம் இல்லை, ரொம்ப நார்மலான லைனு. அதை வந்து போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் டேரக்டருக்கு, இயக்குனருக்கு வந்து ஒரு இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, இந்த கிளைமேக்ஸில் அவர் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. படம் நல்லா போர் அடிக்காமல் போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு படம், ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் அது விஜயகாந்த் சாருக்காக தான் தொண்டை கத்தி தான் ஒரு மாதிரி தொண்டை ஆயிடுச்சு. அவர் வந்து பிஜிஎம் வந்து தினேஷ் சார் பண்ணுறப்ப இறங்குது, அவர் இவரோட ரசிகராக இருப்பார், இவங்க வேற ஒருத்தர் ரசிகராக இருப்பார். அது சொன்னால் படமாக்கும் போது ஒரு சுவாரஸ்யம் போயிடும், அதனால் சொல்லலை. பட் ஆனால் அந்த பிஜிஎம்லாம் வரும்போதுலாம் செம்ம சவுண்டு. இல்லை அதுதான் சார், காஸ்டிங் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவரும் அதில் ஆக்சுவலாக டெக்கத்தி தினேஷ் வந்து எங்காவும் காமிக்கிறாங்க, இதாகவும் காமிக்கிறாங்க. அப்போ எங்களையும் சரி, இப்போ தாடி வச்சுட்டு ஒரு அப்பா கேரக்டர்லையும் சரி, அதனால் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இல்லை நமக்கு வந்து இவன் ஆக்டரு ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் தெரில, ஜாலியாக போனோமா நம்ம பசங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா படம். சூப்பராக இருந்தது. ஸோ எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூஸியாக எடுத்திருக்காங்க.
ஸோ ஈச் கேரக்டர் இஸ் சூப்பர். இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்லாம் எல்லாமே சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஏஜ்டுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி, அவரோட கேரக்டர் சூப்பராக இருந்ததுனால அந்த மாதிரி திங்க் பண்ண முடியல. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆக்சுவலி. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. தினேஷும் சரி, ஹரிஷ் கல்யாணும் சரி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அது இப்போது ட்ரெண்ட் இல்லை, ஸோ நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லாமே. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாங்க.